வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். பூச்சி அத்திப்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத அகத்தீஸ்வரர் திருக்கோவிலில் 12ஆம் ஆண்டு ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னாபிஷேக விழா நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பூச்சி அத்திப்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத அகத்தீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இக்கோவில் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்றும், அகத்திய முனிவர் இத்திருக்கோவிலில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் 1008 லிங்க ஸ்தலங்களில் இத்திருக்கோவிலும் ஒன்று என்றும் கூறப்படுகிறது. இவ்வாறு சிறப்பு பெற்ற இக்கோவிலில் 63 நாயன்மார்கள் திருமேனி பிரதிஷ்டை செய்து திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது. எனவே இதன் 1ஆம் ஆண்டு பெருவிழா நிகழ்ச்சியும் 12ஆம் ஆண்டு ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழாவும் இன்று திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இதை முன்னிட்டு திருக்கோவில் வளாகத்தில் காலை கணபதி பூஜை, கோ பூஜை, அனைத்து பக்தர்களுக்கும் சிற்றுண்டி வழங்கும் நிகழ்ச்சி உள்ளிட்டவை நடைபெற்றது. இதன் பின்னர் 63 நாயன்மார்களுக்கு சிறப்பு யாக பூஜை, அபிஷேகம், மூலவர் ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத அகத்தீஸ்வரருக்கு பால், தயிர், பன்னீர், இளநீர், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கணவன் மனைவி ஒற்றுமையோடும் நீண்ட ஆயுளோடும் சுபிட்சமாக வாழ்வதற்கும், குடும்பத்தில் உள்ள அனைவரும் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கும், லக்ஷ்மி குபேர சம்பத்து ஏற்படவும், ஆண் பெண் இருபாலருக்கும் திருமண தடை நீங்கவும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டவும், வியாபாரம் விவசாயம் தழைக்கவும், குழந்தைகள் கல்வியில் சிறந்தவர்களாக விளங்கவும், அனைவரும் ஒற்றுமையோடு வாழ்வதற்கும் இத்திருக்கோவில் வளாகத்தில் சிறப்பு யாகம், மகா பூர்ணாகுதி உள்ளிட்டவை நடைபெற்றது. பின்னர் புனித நீர் அடங்கிய கலசங்கள் மணவாள நகர் MS பாலாஜி குருக்கள் தலைமையில் ரமேஷ் பட்டாச்சாரியார், L சேகர் ஆகியோர் தலையில் சுமந்த வண்ணம் பிரகார புறப்பாடு வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புனித நீர் மூலம் மூலவருக்கு கலச அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மூலவருக்கு அன்ன அபிஷேகம் மூலம் அலங்காரம் செய்தனர். பின்னர் மகா தீபாராதனையும் பக்தர்களுக்கு தீர்த்தம் பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் திருஞான சம்பந்த பெருமாள் தொண்டு அறக்கட்டளை சார்பாக சிவவாசகி அம்மாள், சிவ சுரேஷ் குழுவினர் பக்தி பாடல் நிகழ்ச்சியும் கைலாய வாத்தியம் இசைக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் திருக்கோவில் வளாகத்தில் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை P. முருகன் தலைமையில் கோவில் நிர்வாகிகள், பூச்சி அத்திப்பட்டு கிராம பொதுமக்கள், வியாபார நண்பர்கள் மற்றும் வாலிப நண்பர்கள், விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.